இந்த 1000 தலை வாங்கிய அபூர்வ சிகாமணின்னு சொல்லி ஒரு பெரிய காவியம் வந்து தமிழ்நாட்டுல இருக்குது. இப்ப அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகிதா தான். இந்த பெண்மணிய அஜித்குமார் இருந்ததுனால 2ஆம் தேதி 12 மணி வரைக்கும் யாருமே ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா, இவங்கள வந்து சாதாரண ஒரு புகார்தாரரா தான் எல்லாருமே பார்த்தாங்க. எல்லா நியூஸ் சேனலும், யூடியூபரும் எல்லாருமே. ஆனா 2ஆம் தேதி 12 மணிக்கே நம்ம என்ன பண்ணோம், கட்டாய டிவி சார்புல இந்த 2 முகரக்கட்டையும் உத்து பார்த்தோம். பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு, இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கிரிமினல்னும், பக்கத்துல உட்காந்துருக்க அந்த அம்மா, வயசான அம்மான்னு ஏதோ சொல்றாங்க. அது சரியான சூனியக்கார கிழவி அப்படின்னு நல்லா தெரிஞ்சுச்சு. அந்த விஷயத்த வச்சு தான் 2ஆம் தேதி 12 மணிக்கு நம்ம வந்து YouTubeல ஒரு ரீல்ஸ் போடுறோம். இவங்கள வந்து விசாரிக்கணும் அப்படின்னு. உடனே அது வந்து பிளாக் பண்ணப்படுது. அதுக்கு காரணம் என்னன்னா, இஷ்யூ ரிவ்யூன்னு போட்டிருக்கு. திரும்பி வந்து 60 செகண்ட்ஸ்க்கு மேல போச்சுன்னு வந்துச்சு. சரி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு அப்பயும் மனசு ஆதங்கப்படல. ஆதங்கம் ஒத்துக்கல. அதனால என்ன பண்ட்டேன்னா, Facebookல போட்டோம்னா கூட நெறைய பேரு என்ட்ட அந்த Facebook பதிவுல என்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னா போய் பார்க்கலாம். கட்டாரிங்கிற பேர்ல Facebook இருக்கும். இட்ஸ் நாட் குட் அப்படின்னு போடுறாங்க. அப்ப அதுக்கு நான் விளக்கம் போடுறேன். இல்லைங்க, இது வந்து இந்த 5 பேரோட முடியறதில்ல. ஏன்னா வந்து ஒரு இந்த பெண்மணிக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. அவங்கள தான் குற்றவாளி, அவங்கள விசாரிக்கணும்னு சொல்றோம். இன்னைக்கு அது ஒவ்வொன்னா ரிலீஸ் ஆயிட்டு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாரஞ்சிங்கிற ஒரு மாநில அளவிலான ஒரு அரசியல்வாதி. அவருக்கு முதன் மனைவியா அந்த பொம்பள இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆசிரியர்ட்ட தான் வந்து இவங்க மேல வந்து புகார் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10, 15 பேர்த்துட்ட வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காசு வாங்கி ஏமாத்திருக்காங்க. அப்பயும் நம்ம வந்து தொடர்ச்சியா என்ன சொல்றோம்னா, இந்த அரசு வேலை வாங்கி தரேன்னு மோசடி செய்றவங்க கிட்ட மிகப்பெரிய அதிகார பலம் குவிஞ்சிரும். ஏன்னா, ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிட்டாங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்க பணத்த மட்டும் வாங்க மாட்டாங்க. அவங்களால சக்திக்கு மீறி கடன் கடன் எல்லாத்தையும் போட்டு இழுத்து உறிஞ்சு எடுத்துருவாங்க. எடுத்தோனே அவங்களால செயல்பட முடியாம போயிரும். காவல்துறையில கூட புகார் குடுக்க மாட்டாங்க. ஏன் அப்டின்னா, இந்த மாரி ஒரு நாய நம்ம 2019லயே பிடிச்சு, காவல்துறையில ஒப்படைச்சு, விசாரணை ரொம்ப தெளிவா சரியா போயிட்டு இருந்துச்சு. ஒருத்தருக்கு பணத்த ரெக்கவரி பண்ணி குடுத்தோம். மாவட்ட குற்றப்பிரிவுல. அதுக்கு அடுத்ததா காவல்துறை இருக்கக்கூடிய ஒரு சில கருப்பாடுகள் உள்ள புகுந்து, அதுல கேம் ஆடி, நம்மள புறந்தள்ளி, அந்த நாய அன்னைக்கு தப்பிக்க விட்டாங்க. ஆனாலும் நீதி சாகல. 2024ல இதே காவல் நிலையத்தில வந்து நம்ம ஊர்ல உள்ள காவல் நிலையத்தில உதகை காவல் நிலையத்தின் சார்பாவே அவன ஒரு 15 நாள் தான் உள்ள தள்ள முடிஞ்சுச்சு. ஏன்னா, இப்ப அவனுக்கு பணம் பெருகிருச்சு. அது எந்தெந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம அனுமானிச்சுக்கலாம். அப்படிதான் இந்த பெண்மணி கிட்ட ஏகப்பட்ட பணம், அதுவும் உழைச்சு சம்பாரிச்ச காசு இல்ல. இந்த பணம் விளையாடுது. அந்த வந்து அந்த முகரையில நல்லா தெரியும். அவங்க உட்கார்ந்திருக்கிறது, அந்த துண்ட போத்திருக்க வீதம் இதெல்லாம் வந்து இவளுக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த மாரி விஷயங்கள் வந்து தெளிவா காட்டிக் குடுத்துச்சு. அதனால தான் நம்ம சொன்னோம். இன்னைக்கு கூட பாருங்க, இப்போ அந்த பெண்மணிய பிடிச்சது யாருன்னா, கோவையில வந்து தலைமறைவாகி ஓடும்போது யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, பிஎம்எஸோட யூனியன் லீடர். அவர் பேரு வீரப்பன். அவரு பிடிச்சிருக்கிறதா வந்து இப்போ வந்து ஒரு ஆடியோ வந்து சோசியல் மீடியால வெளிவந்துட்டு இருக்கு. அவர பிடிச்சு 2 மணி நேரம் அவங்கள வச்சிருந்து காவல்துறைக்கு தகவல் குடுத்தும், காவல்துறை கடைசியில உங்கள விட்டுருங்கன்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு உங்க அதிகாரம் தாண்டி போகுது பாருங்க. நான் என்ன கேட்கிறேன், சவுக்கு சங்கர் மேல வந்து ஒரு வழக்க போட்டு, அவர் ஜாமீன்ல வரும்போது பல வழக்குகள போட்டு அவர கைது பண்ண முடியும்போது, ஏன் வந்து இந்த பெண்மணி மேல பிடிவாரண்ட் இருக்கு? மதுரை பக்கம் உள்ள ஒரு கோர்ட்ல இந்த பெண்மணி வந்து மோசடி செஞ்சிருக்கான்னு சொல்லி உங்கள ப அரெஸ்ட் பண்றதுக்கு பிடிவாரண்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் ஏன் அரசாங்கம் வந்து அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா, அரசு அதிகாரத்தை மீறக்கூடிய அதிகாரம் இந்த பெண்மணி கையில இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பா இருக்கு. ஏன்னா, சாதாரணமா ஒரு 20,00,000 50,00,000 ஏமாத்தக்கூடியவனே, காவல் நிலையத்தில போயி கடுமையான விசாரணைக்கு, அதாவது இப்ப சொன்னார்ல இந்த டிஎஸ்பி, நல்லா விசாரிங்க அப்படின்னு. அந்த மாரி அந்த நல்லா விசாரணைலாம் அவங்க மேல நடக்காது. ஏன்னா, இவங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்குது. அவன் வக்கீல கூட்டு வருவான். இன்னும் பற்பல தில்லாலங்கடி வேலையெல்லாம் செய்வாங்க. அப்படிங்கும்போது, இந்த பெண்மணி கிட்டத்தட்ட பல கோடி ஏமாத்திருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு தான் சொன்னோம். ஆகவே அரசாங்கம் இதுல எந்த வகையிலயும் சமரசமாகாம, ஒருவேளை இதுல வந்து இப்ப நெறைய பேர் சொல்றாங்கன்னா, இந்த பெண்மணிக்கு பின்னால வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஓட ஆட்கள் நெறைய பேர வந்து இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க வந்து அத பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரியுது. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ட்டயும் நம்ம ஸ்டேட் கவர்ன்மெண்ட் இவ்வளவு பெரிய இஷ்யூவா இருக்குது. இவங்கள விட்டோம்னா, அது தேசத்துக்கு கேடுங்கிறத எடுத்து சொன்னா, நிச்சயமா மத்திய அரசாங்கம் ஒத்துக்க தான் போகுது. நீங்க தாராளமா அரெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லப் போகுது. இதையெல்லாம் செஞ்சு மாநில அரசாங்கம் இந்த நேரத்துல சரியான முறையில களை எடுத்து, இந்த பெண்மணிக்கு பின்னாடி நிக்கக்கூடிய உயரதிகாரிகள் அத்தனை பேத்தையும் தூக்கி பந்தாடணும். இல்ல அப்படின்னா, இது மிகப்பெரிய நிர்வாக சீர்கேட்ட உருவாக்கும். ஏன்னா, இந்த பொம்பள செஞ்ச மோசடிங்கிறது கடந்த முறை அதிமுக ஆட்சிக்கு முன்னால இருந்த திமுக ஆட்சியில செஞ்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்த அப்ப எஃப்ஐஆர் போட்டாச்சு. அதுக்கு அடுத்ததா வந்த அதிமுக ஆட்சியில அந்த எஃப்ஐஆர் மேல எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் வந்த எடப்பாடியோட ஆட்சியிலும் நடவடிக்கை எடுக்கல. இப்பயும் நடவடிக்கை எடுக்கப்படாம இருக்குன்னா, இது அரசியல் தலையீட்டை தாண்டி
அதிகார வர்க்கத்துக்குள் ஊடுருவிக்காங்க. அந்த அதிகார வர்க்கங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஏன்னா, அமெரிக்காவுக்கு அப்துல் கலாம்ஜி சென்றபோது, அவர வந்து அவமானப்படுத்தும் விதமா அமெரிக்க ஏர்போர்ட்ல வந்து சோதனை செஞ்சாங்க. அதுக்கே பெரிய ரியாக்ட் ஆகாத ஒரு சூழல் இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததா ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒருவருடைய மகள் அமெரிக்க தூதரகத்தில், இது இந்திய தூதரகம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தூதரகத்தில் அவமானப்படுத்தப்பட்ட போது, மிகப்பெரிய ரியாக்ட் இந்திய அரசாங்கம் காமிச்சு, அதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நம்ம விசாரிச்ச போது, அப்ப என்ன தெரிஞ்சுச்சுன்னா, ஐஏஎஸ், ஐபிஎஸ் லாபி அப்படின்னாங்க. அந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் லாபிக்குள்ள இந்த பெண்மணி புகுந்திருக்காங்கிறது உறுதியா இருக்கு. இது வந்து மிகப்பெரிய ஆபத்து. ஆகவே ஐஏஎஸ், ஐபிஎஸ் லாபிக்குள்ள புகுந்து அரசாங்கம் அதை களையெடுத்து அதை சீர்படுத்த வேண்டும். அப்போதுதான் இது போன்ற நிகழ்வுகள் தொடராமல் இருக்கும். தேசம் சுபிட்சம் பெறும். ஆகவே அரசாங்கம் உடனடியாக அந்த நிகிதா என்ற பெண்ணை அரசு செய்து சுற்றி இருக்கும் அனைவரையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்.